என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகு எனக்குள்ள கலக்கிற ஆக்சிஜன் அளவு முரளையவ கலையவ அழகிய நிலவவ நிழலிலும் ஜொலிக்கிற நிரந்தர ஒளியவ சரியவ தவறவ சிரிக்கிற சிரிப்புக்கு அவதான் காரணமா. என்னப்பா கூப்பிட்டீங்க? இது ஒண்ணு இல்லம்மா. ஓ, முரளி என்னை கேட்டாரா? இல்லம்மா, முரளி எல்லாம் உன்னை கேட்கல. என்ன, என்னை கேட்கலையா? ஆமாம்மா. என்ன எதுக்கு என்னை கூப்பிட்டீங்க? தண்ணி தாகமா இருந்துச்சுமா, அதாம்மா உன்னை கூப்பிட்டேன். ஓ, நீ போய் தண்ணி எடுத்துட்டு வரியா? ம், சரிப்பா. என்ன தம்பி, என் பொண்ணு எப்படி மாறி இருக்கான்னு பாத்தீல்ல? ஆமா அங்கிள், நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நான் தான் அப்பவே சொன்னேன்ல, இவ கண்டிப்பா சுடிதார் போடுவான்னு. நானும் யோசிச்சேன், நம்ம சொல்றதுக்காகலாம் இவ பண்ண மாட்டான்னு நினைச்சேன். அப்படின்னா இவ மனசுல நான் தான் இருக்கேன். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா அவளோட பொசசிவ்னஸ் வெளியில வருது. அதான் தம்பி நானும் சொல்ல வந்தேன், இதை வெளியே கொண்டுட்டு வந்துட்டீங்க, அப்புறம் அவளே உங்களோட லவ்வை ஏத்துப்பா. கரெக்ட் அங்கிள். அவ வந்துட்டா அங்கிள். சரிப்பா. என்னம்மா, தண்ணி எடுத்துட்டு வந்துட்டியா? ஆப்பா, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன முரளி என்னை கேட்கவே மாட்டேங்கிறாரு, என்கிட்ட எதுவுமே பேசல. நான் சுடிதார் வேற போட்டிருக்கேன். அதை பார்த்துட்டு என்ன கீதா சுடிதார்லாம் போட்டிருக்கேன்னு ஏதாவது பேசுவாரே, ஒண்ணுமே பேசாம அமைதியா நிக்கிறாரு. ஒருவேளை நானா பேசட்டும்னு இருக்காரோ? இந்தாம்மா, நீ உள்ளார போறதுனா போ. இல்லப்பா, நான் இருக்கேன். ஆமா. இல்லப்பா, இந்த சுடிதார் எனக்கு நல்லா இருக்காப்பா? காலையில இருந்து என்கிட்ட 100 வாட்டி கேட்டுட்டேன், நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு. எத்தனை வாட்டிமா சொல்றது? எனக்கு சுடிதார்லாம் நல்லா இருக்குல்லப்பா? ஆமாமா, உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்கும். ஏன்பா? என்னம்மா, எனக்கு சுடிதார் நல்லா இருக்கா இல்ல தாவணி நல்லா இருக்கா? உனக்கு எது போட்டாலும் நல்லா இருக்குமா? இல்ல, ஏதாவது ஒண்ணுதான் சொல்லணும். உனக்கு தாவணி கட்டினாதாமா அழகா இருக்கு. என்னப்பா நீங்க, எனக்கு சுடிதார் போட்டாதான் நல்லா இருக்க மாதிரி எனக்கு தோணுது. என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இதுக்கு முன்னாடி தாவணி கட்டியிருப்பேன், அங்கேயும் இங்கேயும் ஏதாவது தெரிஞ்சுட்டே இருக்கும். ஆனா சுடிதார் பாத்தியலா, ஃபுல்லா கவர் ஆகி தானே இருக்கு, எனக்கும் கம்ஃபர்டபுளாவே இருக்கு. எனக்கு என்னமோ தாவணியை விட சுடிதார் தான்ப்பா நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ஓ அப்படியாமா? ஆமாப்பா. உனக்கு எது சரின்னு படுதோ அதே பண்ணுமா. எனக்கு நீ 2 ட்ரெஸ் போட்டாலும் நல்லா தான் இருக்க. அப்படியாப்பா? சரிப்பா. சரிம்மா. என்ன இந்த மனுஷன் ஒரு வார்த்தை கூட பேசாம அமைதியா நிக்கிறான்? வேற என்னம்மா? இல்லப்பா, ஒண்ணு இல்ல. சரிம்மா, உள்ளார போய் வேலை இருந்தா பாரு. அப்பா, இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டேம்மா, எத்தனை வாட்டிமா கேக்குற? சுடிதார் போட்டது நல்லா இருக்கான்னு என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் சொல்லணும்ல, அதுக்காக தான் திரும்ப திரும்ப கேக்குறா போல. என்னம்மா? இல்லப்பா, உள்ளார அம்மா கூட போய் வேலையை பாரு. இனிமே சுடிதார் தானே போட போற? ஆமாப்பா, எனக்கு சுடிதார் போடுறதா பிடிச்சிருக்கு. ஏன் நல்லா இல்லையோ? நல்லா இருக்குமா. கிறுக்கு பிடிச்சவன் உத்து உத்து பாக்குறானே தவிர ஒரு வார்த்தையாவது நல்லா இருக்குன்னு சொல்றானா? என்னம்மா? ஒண்ணு இல்லப்பா. சரிம்மா. தம்பி, என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திய? ஓஹோ, அப்ப என்னைய பார்க்க வரல, எங்க அப்பாவை தான் பார்க்க வந்திருக்காரு. சொல்லுங்க தம்பி. அது வந்து அங்கிள். என்ன பூர்ணி வரா? வாமா. வரேன்ப்பா. முரளி, சொல்லு. என்ன மன்னிச்சிருங்க. என்ன சாரி எல்லாம் கேக்குறா? என்ன? இல்ல, என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னேன். நீயா பேசுற? சாரி முரளி, உங்க மனசை புரிஞ்சுக்காம நான் தான் தேவையில்லாம நிறைய பண்ணிட்டேன். இப்போ உங்க மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். சாரி முரளி, நான் இனிமே உங்க வாழ்க்கையை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். நான் எங்க அப்பா போனதோட நான் மாறிட்டேன். என்னது, மாறிட்டாளா? நம்புங்க முரளி, என்னை இனிமே நீங்க சந்தேகப்படவே வேணாம். நீங்க சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். தப்பு பண்ணா எப்படியா இருந்தாலும் எந்த வருஷமா இருந்தாலும் தண்டனை கிடைக்குங்கிறத எங்க அப்பாவை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால இருக்கிற வாழ்க்கையை நம்ம சந்தோஷமா வாழணும்னு நான் அந்த முடிவுக்கு வந்துட்டேன். உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி எனக்கு யாரை பிடிச்சிருக்கோ அவங்களே நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்.
இனிமேட்டு எந்த நேரத்துலையும் எந்த சுச்சுவேஷன்லையும் நான் உங்களை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க முரளி. அட்லீஸ்ட் இப்போவாச்சும் நீ புரிஞ்சுக்கிட்டியே. தேங்க்ஸ் முரளி. அப்புறம் கீதா, சொல்லுடி. என்ன மன்னிச்சிருடி. என்கிட்ட எதுக்குடி மன்னிப்பு கேட்குற? இல்லை, எங்கள் அம்மா ரொம்ப ஓவராக பேசி உன்னை அசிங்கப்படுத்திட்டாங்க. அப்போல்லாம் எனக்கு உன் மேலே கோவம் இருந்துச்சு, அவ்வளோ கோவம் இருந்துச்சு. நான் உண்மையை தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ உன் மேலே எனக்கு எந்த கோவமும் இல்லடி. இப்போ இன்னைக்கு உயிரோடு இருக்கிறது பெரிய விஷயம். அடுத்த நொடி என்ன வேணாலும் நடக்கலாம். எங்கள் அப்பா எங்கள் கூடவே இருந்தவர், அவரை திடீர்னு போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுச்சு. கடைசி நிமிஷம் வரைக்கும் முரளி பக்கத்தில் நிற்கிற வரைக்கும் நான் ரொம்ப நம்பிக்கையாக இருந்தேன், நிச்சயதார்த்தம் நடந்துரும் அப்படின்னு. ஒரு நிமிஷத்துல டக்குன்னு மாறி போச்சு. இப்படி மாறுற உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இதுல உன் மேல நான் ஏன் கோவப்படணும்? அதனால தாண்டி இனிமே இருக்கிற காலத்தை நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறேன். யாருக்கு யாரை பிடிச்சிருந்தாலும் சரி, அவங்கவுங்க வாழ்க்கைய அவங்கவுங்க பார்த்துக்கணும். நான் உன் வாழ்க்கையில நிறைய பண்ணிட்டேன், தப்பு மேல தப்பு நிறைய பண்ணியிருக்கேன். ஆனா நீ எனக்காக தானே எல்லாமே பொறுத்துக்கிட்ட, என் ஒருத்திக்காக தானே பொறுத்துக்கிட்ட. அவ்வளோ பண்ணது தெரிஞ்சும் என்னோட நிச்சயதார்த்தத்துக்கு நீ வந்து நின்ன. அதுதாண்டி நல்ல குணம். உன்கிட்ட இருந்து நிறைய நான் கத்துப்பேன். கண்டிப்பா நான் கத்துப்பேன். என்ன நீ மன்னிப்பியா? என்னடி நீ என்னோட ஃப்ரெண்டு. நீ மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமும் நான் மன்னிக்காம இருந்தேனா? அதை நான் மன்னிச்சியே இல்லை. தேங்க்ஸ் டி. என்னடா அது? இது எப்படி அடுத்த நாள்லயே ஒரு ஆளால மாற முடியும்? அதுவும் இவ. சத்தியமா என்னால நம்ப முடியல. முரளி, கண்டிப்பா இதுல ஏதோ உள்குத்து இருக்கு. நீ தான் கண்டுபிடிக்கணும். என்ன ஏதுங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். சொல்லுடா. போடாடே போடா. உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்பேனா? அப்படி ஒன்று எங்க அப்பா வளர்க்கல. போன் பேசுறீல, அது உனக்கான போனு தான். உங்க குடும்பம் ஃபுல்லா பரலோகம் போயிருக்கோம். எப்படியோ நீ மட்டும் தப்பிச்சிட்ட. என்ன? எப்போ? யாருக்கும் எதுவும் ஆகலல்ல? என்ன சொல்றீங்க? அப்போ கண்டிப்பா எல்லாருக்கும் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம். இருங்க, நான் வெளியே வந்து பேசுறேன். ஏதோ கடவுள் உன்னை என்னை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக தான் உன்னை விட்டு வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். உன் குடும்பம் ஃபுல்லா பரலோகம் போயிருக்கோம். நல்லா அவஸ்தைப்படு. எனக்கு எவ்வளோ கொண்டாட்டமா இருக்கு தெரியுமா? இவ்வளோ டென்ஷன் ஆகும்போது எல்லாரும் இறந்த செய்தி வரும். அப்ப நான் போட போற சீனே வேற. அம்மாடி, நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க, நான் அந்த வரேன். சரிங்கப்பா. கீதா, சொல்லுடி. கேக்குற என்னன்னு தப்பா நினைக்காத. இல்ல, சொல்லு பொண்ணு. என்ன புதுசா சுடிதார்லாம் போட்டிருக்க? ஆமா, பாத்தியா? உன்கிட்ட சொல்லவே இல்ல. எனக்கு இந்த சுடிதார் நல்லா இருக்கா? நல்லா இருக்குடி. ஆமா, உனக்கு தாவணி கட்டுறது தானே பிடிக்கும். இப்ப என்ன புதுசா சுடிதார்லாம் போட்டிருக்க? இல்லடி, தாவணியை கட்டி போர் அடிச்சிருச்சா, அதான் சேஞ்சுக்காக இதை போட்டு பார்த்தேன். உண்மையாலுமே தாவணியை விட இதான் நல்லா இருக்கு. ஆமால, வேணும்னா இதே ஃபாலோ பண்ணிக்க. நானும் அப்படிதான் நினைச்சேன். அப்புறம் நீ என்னை மன்னிச்சிட்டல. இது என்ன கேள்வி? நான் உன்னை மன்னிச்சிட்டேன். உன் மேல எந்த கோபமும் இல்லை. உனக்கும் என் மேல சே நீ முரளியை விட்டு கொடுக்குற அளவுக்கு போயிட்ட. அதுக்கப்புறமும் முரளிக்கு பிடிக்காதனால தானே என்னை வேணான்ட்டாரு. உன்னால ஒன்றும் இல்லைல்ல. நான் தான் உன்னைய தப்பா பிடிச்சிக்கிட்டேன். உனக்கு முரளியை பிடிச்சிருக்குன்னு சொல்லு. உனக்கு முரளி மேல இஷ்டம்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் ஃப்ரெண்டான நீயும் நல்லா சந்தோஷமா இருக்கணும். தேங்க்ஸ் டி. இரு, வீட்டுக்கு வந்திருக்க. காஃபி டீ ஏதாவது குடிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இருடி, நீ குடிச்சிட்டு தான் போகணும். நான் போய் போட்டு எடுத்துட்டு வந்துடுறேன். சரிடி. நீ போன காலம் தொட்டு என் வாழ்வில் பகலே இல்லை. இருளோடு உன்னை தேடி இழைத்து விட்டே. பிரிந்தோம் அன்று துளியாக, இணைந்தோம் இன்று நதியாக. நீரின் தாகம் நீரால் தீர்ந்தது. மைனாவே மைனாவே, என் கனவில் தினம் தினம் கேட்கும் பாடல் நீதானா? பாதி கதவு நீயடி, மறுபாதி கதவு நானடி. பார்த்து கொண்டே இருந்திருந்தோம், சேர்த்து வைக்க காத்திருந்தோம்.
ஒரு பாதி கதவு நீயடா மறு பாதி கதவு நானடா தாழ்த்திறந்தே காத்திருந்தோம் காற்று வீச பார்த்திருந்தோம் நீ என்பதே நான் தாரடி நான் என்பதே நாம் தானடி நீ ஹாப்பி தானே? நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். இந்த சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. இல்லடி, மண்டபத்தில் கல்யாணம் பண்ணணும்னு உனக்கும் ஆசையாக இருந்திருக்கும். திரும்பி ஆரம்பிச்சிட்டியா? உன் கூட கோயிலில் கல்யாணம் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான்டா. உலகத்திலே சந்தோஷமான ஆளு நானா மட்டும்தான் இருப்பேன். இதுக்கு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலடி. நீ என்னை சந்தோஷமா பார்த்துக்கோ, அவ்வளோதான். ஓகே. ஐயரே, நல்ல நேரம் முடிய போகுது, அந்த தாலி எடுத்து கொடுங்க. ஆ சரிம்மா. சுக்லாம்பரதம் சசிவர்தனம் நனவர்தனம் சுக்லாம்பரதம் சசிவர்தனம் நனவர்தனம். மாப்பிள்ள தாலி எடுத்து கட்டுங்க. ஆ சரிங்க. கெட்டி மேளம் கெட்டி மேளம். தஞ்சாவூர் மேளம் கொட்ட தமிழ்நாடே வாழ்த்து சொல்ல சிவகாசி வைத்து சத்தம் கூரை கிழிக்கும் தென்னாட்டு நெய்யில் வாசம் செட்டிநாடு சமையல் வாசம் நியூயார்க்கை தாண்டி கோட மூக்கை துளைக்கும் சாதாரண நிரதிக சாதாரண நிரதிக மமனி பாபா மகனிதன் சாமா மமனி பாபா மகனிதன் சாமா கனகாங்கிரன் கண்ணாளனே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே கனகாங்கிரன் கண்ணாளனே ஒரே பந்தலில் ஒரே மேடையில் இருவருமே மண்ணை தொட்டாடும் சேலை சேலை கொண்டு மாலை தொட்டாடும் தாலி தாலி கொண்டு மடியை தொட்டாடும் மாலை மாலை கொண்டு மடியை வாசம் கொண்டாடு பூக்கள் பூக்கள் கட்டி வாசல் கொள்ளாது கோலம் கோலம் விட்டு காதல் கொண்டாடு கடவுள் திருமணியில் மலர்வே மாப்பிள்ள. மாமா, எது எப்படியோ யாரு தடுத்தாலும் உங்களுக்கு கல்யாணம் நடந்துருச்சு. இனிமேட்டு நீங்க இன்னும் ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தோஷமா எல்லார்கிட்டயும் வாழ்ந்து காட்டணும். அதுலதான் மாப்பிள்ள வெற்றியே இருக்கு. கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் மாமா. கண்டிப்பாப்பா. அம்மாடி, அப்பா. மாப்பிள்ள ரொம்ப பொறுப்பானவரு. நீ தான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். ஆ சரிப்பா. அடியே, நல்ல வேலையெல்லாம் செஞ்சு கொடுறீ. ஆ சரிம்மா. எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. நல்லா இருங்க. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. எந்திரிமா. அம்மா, சோனி எங்க? அவளா சாப்பாடுலாம் வந்துருச்சான்னு போய் பார்க்க போயிருக்கா. ஆ சரிம்மா. சத்யா, ஆ சொல்லுங்கக்கா. இனிமே தான் நீ பொறுப்பா இருக்கணும். வீட்டுக்கார ஏதாவது காசு கொடுத்தாருன்னு வையி, அதுல சிக்கனம் பிடிச்சி சேர்த்து வைக்கணும். ஆஹா சரிங்கக்கா. ஆமா, இவ அப்படியே சேர்த்து வைக்கிறா. என்னக்கா இப்படி சொல்லிட்டிய? நான் எல்லாம் சேர்த்து வைக்கிறேன்க்கா. அப்படி என்ன திடீர்மா சேர்த்து வைக்கிற? என் மாமியார் பேசுனதை வீடியோ எடுத்து சேர்த்து வைக்கிறேன். அடிப்பாவி. என் வீட்டுக்காரரு பேண்ட் பாக்கெட்ல 500 ரூபா 1000 ரூபான்னு வச்சிருப்பாரு. அதுல மேக்கப் கிட் எல்லாம் வாங்கி சேர்த்து வைக்கிறேன். பாத்துக்கடி அம்மா, சேர்த்து வைக்கிறத பத்தி இவ பேசுறா. மக்களே, ஆ சொல்லுங்க அத்தை. புருஷனை நல்லபடியா பாத்துக்கணும். சண்டையெல்லாம் போடாத. அப்படியே சண்டை வந்தாலும் நீ கொஞ்சம் விட்டு கொடுத்து போமா. ஆ சரிங்க அத்தை. விட்டு கொடுத்து போனினாதான் வாழ்க்கை இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நீ பெரியவனா நான் பெரியவளா அப்படின்னு பார்க்க கூடாது. தம்பி, உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஆ சரிங்கம்மா. சத்யா கொஞ்சம் துருன்னு பேசுவாளே தவிர மனசுல எதுவும் வச்சுக்க மாட்டா. ரொம்ப நல்ல பிள்ளை. அவளை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். ஆ சரிங்கம்மா. மக்களே, ஆ அத்தை, நல்லா சந்தோஷமா இருங்க. ஆ சரிங்க அத்தை. கூடிய சீக்கிரம் பேரனையோ பேத்தியோ எங்கள்கிட்ட பேத்து கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு ஜாலியா இருங்க. நான் சொல்ல நினைச்சேன், லட்சுமி அக்காவே சொல்லிட்டாவ. அடியே சத்யா. ஆமா, அந்த விஷயத்தெல்லாம் தள்ளி போடாதீய. வீடு வாங்கிட்டு பத்துக்கலாம் அப்படி இப்படின்னு எதுவும் பேசாதீய. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சீக்கிரமா ஒரு குழந்தை குட்டியை பெத்துக்கங்க. வாழ்க்கை இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆ சரிங்கம்மா. வேறாரும் வாழாத பெருவாழ்வே நினைத்தாலே மனம் எங்கும் மழைத்தோவல் வாசனி, கோயில்ல போய் விளக்கு வச்சுட்டு வாம்மா. தரையில வானம் போதுமே ஒரு கணத்தில் உன்னை பிரிந்தால் உயிர் மறைத்தாற்று போகும் நீதம் நீ
அமிர்தாவோட ஹெல்த் கண்டிஷன் இப்போ எப்படி இருக்கு? இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்கள் ஐஓஐ பண்ணிட்டோம். இனிமேட்டு நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். டாக்டர் படிக்கட்டுலாம் ஏறி இறங்கலாமா? அது நார்மல் தான். ஆஸ் யூஷுவல் நீங்கள் வேலை எது வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் டிரைவ் பண்ணக்கூடாது. வெளியில் எங்கேயாவது ஊருக்கு அந்த மாதிரி லாங் டிரைவ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது. ஓகே டாக்டர். இது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகிடும்ல? கண்டிப்பாக ஆகிடும். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்களும் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் எழுதி கொடுத்துருக்க ப்ரிஸ்கிரிப்ஷனை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அமிர்தா. சொல்லுங்கள் மேம். சாப்பாடு என்ன வேணாலும் நார்மலாக சாப்பிட்லாம். ஆனால் நண்டு மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. ஓகே டாக்டர். இது நார்மல் மாதிரி தான். பெயின் எதுவும் இருக்கா? இல்லை டாக்டர், இன்ஜெக்ட் பண்ணும்போது தான் லைட்டாக பெயின் இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஓகேம்மா. இப்போ டேப்லெட் எழுதியிருக்கேன். என்ன மெத்தடுன்னு சொல்லி உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டேன். அந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்க. ஓகே டாக்டர். இன்னைக்கு வச்சதுனால இன்னைக்கு எதுவும் பண்ண வேண்டாம். நாளையிலேருந்து 5 நாள் நீங்கள் தொடர்ந்து இருக்கணும். ஓகே டாக்டர். அப்புறமா டேட்டு தள்ளி போச்சுன்னா 40th டே வந்து நீங்கள் செக்கப்புக்கு வரணும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ டாக்டர். பெயினாக இருக்கா? இல்லைங்க, முன்னாடி தான் பெயினாக இருந்துச்சு. இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாத்திரை வாங்கிட்டீல? இன்னும் இல்லை, நான் போய் வாங்கிக்கிறேன். இல்லை கொடு, நான் வாங்குறேன். இல்லை, உங்களுக்கு எதுக்கு சிரமம்? நானே போய் வாங்குறேன், கொடு. இந்தாங்க. அப்புறம் நம்ம ஆட்டோலேயே போயிடலாமா? இல்லை வேண்டாம், பைக்கிலே போயிடலாம். ஆட்டோனா சேஃப்டி, ரொம்ப குலுங்காதுல்ல. டாக்டர் ரொம்ப டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கல்ல. நீ வேணா ஆட்டோலே போயிடுவேன். நான் ஆட்டோக்கார்ட்ட சொல்கிறேன் மொல்லமா ஓட்ட சொல்லி. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நான் வண்டியிலே வரேன். யாரோ ஒருத்தட்ட சொல்லி மொல்லமாக போகிறதுக்கு நீங்களே என்னை மொல்லமாக கூட்டிகிட்டு போயிருங்களேன். அதுவும் கரெக்டு தான். நான் வண்டியிலே வரேங்க. சரி. எதுவும் பிரச்சனை இல்லைல்ல உனக்கு இப்போ? அதெல்லாம் எதுவும் இல்லை, நார்மலாக தான் இருக்கேன். நீங்கள் போய் டேப்லெட் வாங்கிட்டு வாங்க, நான் வெயிட் பண்ணுறேன். ஜூஸ் எதுவும் குடிக்கிறியா? ஜூஸா? ஆமாம், கலப்பாக இருக்க மாதிரி இருக்கியே. சரி, ஒரு ஆரஞ்சு ஜூஸ் வாங்கிட்டு வாங்க. ஆரஞ்சு ஜூஸ் குடிக்கலாமா? எனக்கு ஜூஸே வேண்டாம். இல்லைப்பா, ஜூஸ் குடிக்கலாமா இல்லையான்னு கேட்டேன். ஏன்னா சக்கரை கலந்துருக்கும்ல. இங்கே பாருங்க, நம்ம யதார்த்தமாக இருந்தால் மட்டும்தான் குழந்தை தரிக்கும். இதனால வந்துருமோ அதனால வந்துருமோன்னு நினச்சிங்கன்னு வைங்க, அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆக தான் செய்யும். நீங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பாருங்க, நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன். அதெல்லாம் கடவுள் கொடுக்குற வரோம். கடவுள் நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினச்சாருன்னா கண்டிப்பாக கொடுப்பாரு. சரி, உனக்கு ஆரஞ்சு ஜூஸ் தானே வேணும்? ஆமாம். சரி இரு, வாங்கிட்டு வரேன். சரிங்க. ஐயோ, இவரை நம்பவே முடியல. ஒரு நேரம் ஒரு மாதிரி இருக்காரு, இன்னொரு நேரம் வேற மாதிரி இருக்காரு. இவரை சத்தியமா புரிஞ்சிக்கவே முடியல. இவரை நம்பலாமா வேண்டாமா? மனசு நம்பாதங்குது, ஆனா அறிவு நம்புங்குது. எது சொல்றத நம்ம கேக்குறது? நம்ம நியூட்ரலாவே இருப்போம். யாரு எது பண்ணாலும் நம்ம சந்தேகத்தோடயே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம வாழ்ற வாழ்க்கை அப்படி. எதையும் முழுசா நம்பிராத அமிர்தா. அதுக்குள்ளார ஜூஸை வாங்கிட்டாரு. இந்த அமிர்தா, நீ ஜூஸ் கேட்டியே, என்ன அதுக்குள்ளார வாங்கிட்டு வந்துட்டீங்க? அங்க போட்டுட்டு இருந்தாங்க, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்ப டேப்லெட்டுமா வாங்கிட்டீங்க? இல்லப்பா, டேப்லெட் வந்து சொல்லியிருக்கேன், எடுத்து வைக்கிறேன் இருக்காங்க. நீ முதல்ல ஜூஸ் குடி. சரி. என்னாச்சு? பார்த்து. இல்ல, ஒரே புளிப்பா இருக்கு. இல்ல, நான் சக்கரை கம்மியா போட சொன்னேன். உங்களா? இல்லடி, சக்கரை அதிகமா குடிச்சா அது நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் சக்கரை கம்மியா போட சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு அவன் சக்கரையே போட்டிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆத்தி, சக்கரையே போடலங்கிறது இப்ப கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே. உண்மையை சொல்லுங்க, இதுல சக்கரை போடல தானே? இரு ஏன் கோவப்படுற? இல்ல அமிர்தா, கொஞ்சமா போட்டிருக்காரு, குடிச்சு பாரு. எனக்கு ஒண்ணு வேண்டவே வேண்டாம். இந்தாங்க, இந்த ஜூஸை நீங்களே குடிங்க. இது உனக்காக வாங்கின ஜூஸ். வேண்டாம்ப்பா. அப்புறம் இதால வந்துருச்சுன்னு ஏதாவது சொல்றதுக்கா? நான் எதையும் குடிக்கல. எனக்கு தேவையானதை வீட்டுல போட்டு நானே குடிச்சுக்கிறேன். காசு கொடுத்து வாங்கிருக்கேன்டி. காசு கொடுத்து நீங்க தானே வாங்கினீங்க, அப்ப இந்த கருமத்தை நீங்களே குடிங்க. பா, என்ன புளிப்பு! சக்கரை கொஞ்சமாவது போடணும். எனக்கு நல்லா தெரியும் இதுல சக்கரை போடலன்னு. இரு, நான் குடிச்சு பாக்குறேன். சக்கரை லைட்டா இருக்கே. நிஜமாடி? ஒருவேளை நீ குடிச்சிட்டு கொடுக்கவும் சக்கரை இருக்கோ? இந்த நடிப்பெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. சரி, நான் சக்கரை போட்டு வாங்கிட்டு வரேன். கொஞ்சமா சக்கரை போடுறேன். உங்களெல்லாம் திருத்தவே முடியாது. சரிம்மா, சக்கரை போட்டு வாங்கிட்டு வரேன், சரியா? கோவப்படாத. அப்படியே மறந்தே வாங்கிட்டு வந்துடுறேன். இங்கேயே வெயிட் பண்ண. என்னமா பண்ணுங்க. என்ன கன்சீவே ஆகல, அதுக்கே சக்கரை அது இதுங்கிறாரு. ஒருவேளை கன்சீவ் ஆயிட்டா என்னை என்ன பாடுபடுத்துவாரு? பத்தாததுக்கு இவங்க அம்மா வேற. கடவுளே, என்னை எப்படியாவது இதுல இருந்து காப்பாத்துங்க. நீங்க எனக்கு குழந்தை கொடுக்கறதுனா நான் என்ன குடிச்சாலும் கலையாத மாதிரி கொடுங்க சாமி. அப்புறம் அதுல ஒரு புதுசா பிரச்சனையை வேற ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் தாண்டி நான் எப்படி வரப்போறேனே தெரியலையே. என்னடா சொல்ற? ஆக்சிடென்டா? யாருக்குடா?
அது ஒண்ணும் இல்லடா, எங்களை மாதிரி ஒரு வேனு முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. அந்த வேனு தான் லாரியில் அடிபட்டு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. கொஞ்சம் டிலே ஆகுது. வேற எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லடா, நாங்க எல்லாரும் சேஃப். காலையில இருந்து போன் அடிச்சுக்கிட்டே இருக்க, நல்லபடியா ஊட்டி போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க தான் போன் அடிச்சேன். டவரே கிடைக்கல, நீயும் போனே எடுக்கல. அதான்டா. அதுக்குன்னு இத்தனை போனாட அடிப்ப? நான் கூட என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். ஏண்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லடா. எங்களை மாதிரியே ஒரு வேன் முன்னாடி முந்திட்டு போச்சு வேகமா, ரொம்ப ஃபாஸ்டா போனா. ஏண்டா அந்த வண்டியில எதுவும் பேசஞ்சர்ஸ் இருந்தாங்களா? இல்லடா, இது காலி வண்டி தான். எல்லாரையும் டிராப் பண்ணிட்டு டிரைவர் மட்டும் தான் வந்துட்டு இருந்தாரு. டிரைவருக்கு எதுவும் ஆகலல்ல? அவன் பக்கா சேஃப்டா. டிரைவர் இங்கிட்டு குதிச்சுட்டான். வண்டி மட்டும் தான் கீழே விழுந்து நாஸ்தி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அநேகமா வண்டி எல்லாம் கிடைக்காது. எப்படியோ யாருக்கு எந்த பாதிப்பும் இல்லையே, அதுவே போதும்டா. அது கொண்ட ஊசி வளைவு இருக்குல்லடா, அங்க நம்ம பார்த்து போகணும். மேல இருக்க லாரிக்காரன் வேகமா இறக்கிட்டான் போல. நல்ல வேலை, நம்ம வண்டி மேல மூடி இருக்க வேண்டியது. ஏதோ நல்ல சாமி புண்ணியமா நாங்க தப்பிச்சிட்டோம். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்கடா. சரிடா. அம்மாவும் அப்பாவையும் கேட்டேன்னு சொல்லு, எல்லாரையும் பத்திரமா பாத்துக்கோ. நான் பாத்துக்கிறேன்டா. வேற எந்த பிரச்சனையும் அங்க இல்ல? இல்லடா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. சரிடா. என்னாச்சு தம்பி, ரொம்ப பதட்டமா வெளியில வந்தீங்க? எல்லாரும் ஊட்டி போயிருக்காங்கல்ல. ஆமா தம்பி. அதுக்கு முந்தின போன வேன் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சான். அச்சோ, அது நம்ம போன வண்டியா தம்பி? அதெல்லாம் இல்ல அங்கிள், நல்ல வேலை, எந்த உயிர் சேதமும் ஏற்படலையா. ரொம்ப சந்தோஷம் தம்பி. நீங்க பதட்டமா வெளியில வரவும் எனக்கு மனசே கேட்கல. யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல அங்கிள். என்ன நேரா ஆக்சிடென்ட் விஷயம் கேள்விப்பட்ட உடனே முரளி அலறி அடிச்சுக்கிட்டு ஓடுவான்னு பார்த்தா இங்க கூலா நின்று பேசிக்கிட்டு இருக்கான். என்ன ஆச்சு?